ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா பன்னீர்செல்வங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் படிச்சதுல கேட்டதுல இதுல எல்லாம் மத்தவங்களுக்கு பயன் தர விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுல எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்க. அதே போல சில விஷயங்களை மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலயும் எனக்கு மிகவும் பிடித்த விஷயங்க. அந்த வகையில வெயில் காலத்துல செய்யக்கூடாத வேண்டாத விஷயங்கள்னு 15 படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட சொல்றேங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம காலையில வெளியில போவோம்னு வச்சுக்கோங்களேன். எப்ப வெளியில போனாலும் வெறும் வயிற்றுல, அதாவது பட்னியோட வெளியில போக கூடாதுங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக நேரம் நேரடியா வெயில்ல நிக்க கூடாதுங்க. ஏன்னா வெயில் இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. இல்லைனாலுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, தண்ணீர் குடிக்காம நீண்ட நேரம் இருக்கக்கூடாதுங்க. டீஹைட்ரேஷன் ஆயிடும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா காரம் இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் இதெல்லாம் இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதுதான் ரொம்ப பிடிக்கும் இந்த காலத்துல, இந்த டைம்ல. இருந்தாலும் அதை தவிர்த்துக்கோங்க. 5வது பாத்தீங்கன்னா, குளிர்பானம் குடிச்சு குடிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்ப ஏமாத்தாதீங்க. உங்களுக்கும் அது கெட்டதாதான் முடியுங்க. சரிங்களா? அடுத்து எல்லாரும் இது செய்யறதுல மதுபானம் குடிப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கம்மியா குடிக்கிறது நல்லதுங்க. அதிகமா எடுத்துக்காம இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? அப்படி வெளியில போறோம் அப்படின்னா கருப்பு ட்ரெஸ் போடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கருப்பு சீக்கிரமா ஹீட்டை அப்சர்வ் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாரும் சொல்றது தாங்க நாங்களும் சொல்றோம். மதியம் 12 மணிக்குல இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா வேலை விஷயமா போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க முன்னெச்சரிக்கையா. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி அல்லது கடினமான வேலை செய்யறது வெயில்ல செய்யறது தவிர்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பா இந்த வெயில் காலத்துல ரொம்ப ரொம்ப உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு கான்பிடென்டாலாம் உடற்பயிற்சி அந்த டைம்ல செய்யக்கூடாதுங்க. அடுத்து நம்ம செஞ்சு ரொம்ப நேரம் ஆன பழைய உணவு அப்படிங்கறதையும் எடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. வெளியில நீண்ட நேரம் வெளியிலயே வச்சுட்டு இந்த உணவை சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, எப்பயும் தூக்கத்தை குறைக்கவே கூடாது. வெயில் காலத்துல கண்டிப்பா நல்லா தூங்குதுங்க. அப்புறம் எங்க போனாலும் யூரின் அடக்கி வச்சிருக்க கூடாதுங்க. சிறுநீர் கழிக்கணும்னு இருக்கப்ப கண்டிப்பா விடாம அந்த டைம் யூஸ் பண்ணி செஞ்சிடணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் வயதானவர்களையும் ரொம்ப நேரம் வெயில்ல இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டுக்கோங்க, சொல்லுங்க, தவிர்த்துக்க சொல்லுங்க. அடுத்தது வெளியில வந்த அப்புறம் உடனே ஐஸ் தண்ணி அதிகமா குடிக்கக்கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடல் சூடு அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பா கவனிக்கணுங்க. அலட்சியம் செய்யாதீங்க. எப்படிங்க விளையாட்டு போல 15 டிப்ஸ் வந்துருச்சுங்க. சரிங்க. அடுத்ததுன்னா, உடல்ல குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளநீர், அப்புறம் மோர், தர்பூசணி, வெள்ளரி இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெயில் காலத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 15 விஷயம் நான் சொல்லிக்கிறத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காதீங்க, ரொம்ப நேரம் வெளியில போகாதீங்க, வெறும் வயிற்றுல. அப்புறம் தண்ணி குடிக்காம இருக்காதீங்க, கார உணவு எடுத்துக்காம இருங்க. அப்புறம் குளிர்பானம் கம்மியா குடிங்க. அதை குடிச்சு சாப்பாடு எடுத்துக்காம இருக்காதீங்க. கருப்பு ட்ரெஸ் போடாதீங்க. 12ல இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில போகாதீங்க. உடற்பயிற்சி கடினமான வேலையும் வெயில்ல செய்யாதீங்க. அப்புறம் ரொம்ப செஞ்சு பழசு அந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்காதீங்க. தூக்கம் எல்லாம் குறைக்காதீங்க. யூரின் போக வேண்டிய டைம்ல போகணும். பேரண்ட்ஸ் அப்புறம் குழந்தைகள் அவங்களெல்லாம் வெயில்ல ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கெல்லாம் விடாதீங்க. வெளியில இருந்து வந்தோம்னா ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. உடல் சூடு அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை தவிர்த்துக்கிறதுக்கு கம்மஞ்சோறு, அப்புறம் இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா?